இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு இந்த புதிய நாளை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்கள், இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித ஜான் மரிய வியானி திருவிழாவை கொண்டாடுகிறது. இன்று சிறப்பாக அனைத்து குருக்களுக்கு ஒரு பெரிய விழாவாகவே இருக்கிறது. ஏனென்றால் இவர் அனைத்து குருக்களின் பாதுகாவலர். சிறப்பாக அனைத்து பங்கு தந்தையர்களின் பாரிஸ் புரிஸ் சொல்றோம் இல்லையா, அவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். எனவே அனைத்து குருக்களும் இந்த விழாவை மிக சிறந்த விழாவாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலுமே கொண்டாடுகிறார்கள். எனவே அனைத்து குருக்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். அவர்களுக்காக இந்த திருவிழா வாழ்த்துக்களையும் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு நாளுமே இந்த குருக்கள் நம்முடைய ஆன்மீகத்தை வழிநடத்த தங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த விழா, இந்த நபர், இந்த புனிதர் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் படிக்கிற பொழுது, குருவாக படிக்கும் பொழுதே சரியா படிக்க மாட்டாரு. அவ்வளவு இன்டலெக்சுவல் கிடையாது, அவருக்கு அறிவு கிடையாது. படிக்கிறதெல்லாம் உடனே மறந்துடுவார். இருந்தாலும் இவர் எப்படி சாமியார் ஆக்குறதுன்னு பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. கடவுளுடைய திட்டம் பாருங்க, எந்த ஒரு அறிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர் பணி செய்வார் என்று இறைவன் அவருக்கு அந்த அழைத்தலை கொடுத்திருந்தார். அதனால இறுதி வர அவர் நல்ல குருவாக உருவாகி இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி வாழ்க்கை முழுவதுமாக இறைவனை மட்டுமே நம்பினார். இறைவன் என்னை அழைத்தார், அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்து, மற்ற குருக்களுக்கு நம்பிக்கை இல்லை இவர் மேல. ஆனா கடவுள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை உயர்த்தினார். பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஆன உடனே ஆயிரம் என்ன செய்யறாரு, இவருக்கு தான் ரொம்ப அறிவு இல்லையே, ஆனா ஒரு சின்ன கிராமத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குக்கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராமத்துல பங்கு சாமியாரா போடுறாரு. அங்க போயிட்டு அந்த பங்குல அவ்வளவு இது வரைக்கும் எந்த குருக்களுமே செய்யாத அளவுக்கு ஒரு பணியை செய்யறாரு. நிறைவா செய்யறார், நம்பிக்கையோட செய்யறார். திருப்பலியை அவ்வளவு பக்தியா நிறைவேற்றுகிறார். எந்த நேரமும் பாவ சங்கீதத்தின் தொட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. மக்கள் எல்லாமே ஆர்வமா வந்து பாவ சங்கீதம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அப்படியே அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை அதிகமாக இருந்தது. தாழ்ச்சி அவர்கிட்ட இருந்துச்சு. யாரும் எது சொன்னாலும் அவரு கோவப்பட மாட்டாரு. அப்படியே புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து செய்வார். இன்னும் அவருக்கு பெரிய தியாகம் இருந்தது. எனக்கு இறைவனுக்காக, இயேசுவுக்காக எதையுமே நான் இழக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நேரம் போறது தெரியாம, காலம் போறது தெரியாம, சாப்பிடாம அப்படியே மக்களுக்காக பணி செய்திருக்கிறார். திருப்பலி நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்து அந்த திரைப்பலியை நிறைவேற்றுவார். இந்த அளவுக்கு இறை பணியை நிறைவாக செய்து மகிழ்ந்திருந்ததனால்தான் இன்று இவர் அனைத்து குருக்களின் பாதுகாவலராகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த புனிதரை போன்று அனைத்து குருக்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் தியானிக்கும் பொழுது, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 21 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை கேள்விப்பட்டு மனம் உடைந்து தனிமையான ஒரு இடத்துக்கு செல்கிறார். அங்க போய் புல்தரையில உட்கார்றாரு. அவரை தேடி பல மக்கள் அப்படியே ஆர்வத்தோடு தாகத்தோடு ஓடி வருகிறார்கள். அங்க அவர்களுக்கு பலவற்றை பற்றி பேசுகிறார், போதிக்கிறார். அப்ப அந்த இடத்துல நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பசிக்குது, எப்படி வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியாது. உடனே இயேசு அங்க கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏதாவது இவர்களுக்கு உணவு கொடுக்கணுமே, என்கிட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை, ஏதாவது இருக்கா பாருங்க. அங்க இருந்தது எனது 5 அப்பமும் 2 மீன் துண்களும் இருந்தது, கொண்டு வாங்க. அது கொண்டு வந்து ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. 5000 பேர்களுக்கு மேல கொடுத்துட்டு கூட நிறைய மீதியானது. இந்த ஒரு பெரிய ஒரு அற்புத புதுமையைத்தான் இன்று சிறப்பாக நாம் வாசிக்கிறோம். இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததிலே நேற்றைய தினம் எனக்கு கிடைத்த 3 முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் முதல் கருத்து, இறைவன் இரக்கமுடையவராக இருக்கிறார். இயேசுவினுடைய இரக்கம் மிக சிறந்தது. நம்ம பார்த்த உடனே நம்ம மீது இரக்கம் வைக்கிறது யாருங்க? கடவுள் மட்டும்தாங்க. ஒருவேளை அப்பா அம்மா ஒரு நேரத்துல நம்ம அந்த இரக்கத்தை காமிக்காது கூட இருந்துடலாம் சுயநலத்தினால. ஒருவேளை கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அந்த இரக்கத்தை காமிக்காம கூட இருக்கலாம், அது நம்ம அனுபவிக்கிறோம். ஒருவேளை நண்பர்கள் கூட அந்த இரக்கத்தை காண்பிக்காம நமக்கு எதிராக பழி வாங்கலாம். ஆனா என்றுமே எப்பொழுதுமே இரக்கத்தை காட்டுபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி
இந்த நற்செய்தியினுடைய முதல் கருத்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, இறைவன் நம் மீது இரக்கம் கொள்ளுகிறார். ஐயோ பாவம், எப்படி போவாங்க, போற வழியில இறந்துருவாங்களே, போற வழியில மயங்கி விழுந்துருவாங்களே, போயிட்டு அவங்க உட்கார்ந்து சமைச்சு எப்போ போய் சாப்பிட்றது, இதெல்லாம் இயேசு யோசித்து பார்த்து அந்த மக்கள் மீது இரக்கமுடையவராக பரிவு உள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த இரக்கம் நமக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. இயேசு நம்ம மேல வச்சிருக்கிறாருங்க. ஐயோ இந்த மகனுக்கு இது தேவையாச்சே, இது செய்யணுமே, ரொம்ப கஷ்டப்படுறானே, ரொம்ப துன்பத்துல இருக்கிறான், மன உளைச்சலுக்குள்ள ஆளாயிட்டானே, கடன் பிரச்சனை இருக்கானே, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, வேலை வாய்ப்பிலே வறுமை பயங்கரம் வாட்டி வதைக்குது, இதெல்லாம் பார்த்து இயேசு நம் மீது கவலை கொள்ளுகிறார், அதோடு இரக்கம் கொண்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகம் நம் மீது இரக்கம் வைக்கவில்லை என்றாலும் இயேசுவினுடைய இரக்கம் நமக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே இந்த நற்செய்தியானது முதல் கருத்தாக கூறுகிறது. இரண்டாவதாக, சிறிய அளவில் பகிர்ந்தாலும் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் தான். ஆனா ரொம்ப குட்டி தான். இதுல 5000 பேருக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த சிறிய அந்த ஒரு பொருளை வாங்குறாரு, அதை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நல்ல மனப்பான்மையிலிருந்து ஆண்டவர் அதை உயர்த்தி பிடித்து ஜெபித்து கொடுக்கிறார். 5000 பேர் சாப்பிட்டாங்க. அது இல்லாம சில கூடைகளில நிரப்பி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப வாழ்க்கையில என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்குத்தான் தேவைன்னு சுயநலத்தோடு இருந்தனா அங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காது. அந்த சிறியதிலும் இருந்து நான் மற்றவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் பெரிய வளர்ச்சி, பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இதுதான் அந்த ஆலயத்துல ஒரு சின்ன ஏழ்மையான ஒரு பெண் ஒரு நாள் பூரா வேலை செஞ்சு வாங்கிட்டு வந்த அந்த பணத்தை முழுவதுமாக காணிக்கையில போடுறாங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இந்த பெண்ணே பெரிய தொகையை போட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இருப்பது எல்லாமே கொடுத்துட்டாங்க, கடவுள் எனக்கு கொடுப்பார். அதுதான் உயர்ந்த நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எந்த அளவுக்குன்னா, அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, இயேசு நம் தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவை இயேசுக்கு தெரியுங்க. ஐயோ இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா, நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேனே, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நான் வறுமையில இருக்கேனே, என் பிள்ளைங்க படிக்கிறாங்களே, இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் இயேசு சொல்றாரு, நம்முடைய தேவைகளை, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யவே இயேசு இருக்கிறார் என்ற நற்செய்தி நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நம்முடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம் பிரியமானவர்களே, அது எல்லாம் இறைவன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கை கொடுப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆனா ஒரு சில நேரங்களில் நம்முடைய சுயநலத்துக்காக எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இப்படியே நிறைய எனக்கு வேணும் 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 கடவுள்கிட்ட கேட்கிறோம். இல்ல, இது நமது திட்டம். ஆனா இறைவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பவராக இருக்கிறார். இதுதான் என் மகனுக்கு தேவை, இதுதான் என்னுடைய மகளுக்கு தேவை, இது இந்த நேரத்துல நான் கரெக்டா கொடுக்கணும், இது இந்த நேரத்துல தான் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அதன்படி நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ற உயர்ந்த பண்பை கொடுப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை, இந்த மன்னாவை நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த 3 கருத்துக்களை மீண்டுமாக நீங்கள் தியானித்து பாருங்கள். இறைவனுடைய இரக்கம் அனைவருக்குமே உண்டு. சிறிதாக நம்ம பகிர்ந்தாலும் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இறைவன் நம் தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கிறார். இந்த 3 கருத்துக்கள் பாருங்க, நமக்கு ஆறுதலை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இன்று புனித ஜான் மரிய வியானி திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஒரு யதார்த்தமான புனிதர், ஒரு ஏழ்மையாக வாழ்ந்த புனிதர், கடமைகளை நிறைவாக செய்த புனிதர், இவரை போன்று நாங்களும் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் பங்கு தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஜான் மரிய வியானை போன்று இவர்களும் நல்ல பண்புகளோடு இறைவனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்ய கிருபை செய்வீராக. இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் செல்கிற பயண வேலை எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திடலும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி காண கிருபை செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணமாகவில்லையே, வேலை வாய்ப்பு இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண் கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக, அவர்களை காண செய்வீராக. ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகளை உமது கரங்களை தாங்கி வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.